Hello all, welcome back to my channel. எங்களுடைய தாய்லாந்து சீரீஸில் டே 2 எங்கள் ஐட்டனரியில் இருந்தது ஃபிஃபி ஐலண்ட். ஃபுல் டே ஃபிஃபி ஐலண்ட் சுற்றி பார்க்கறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் ஷார்ப்பாக 7:45க்கு நாங்கள் எங்களை பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்கு கேப் வந்துருச்சு. ஒரு கேப்பில் 12 மெம்பர்ஸ் ஏற்றுவாங்க. குஷன் சீட்ஸ் வச்சு சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் பேக்கேஜ் புக் பண்ணிலாம் போகலை. அங்கே போயிட்டு டூர் இன்ஃபர்மேஷன் குட்டி குட்டி ஸ்டால் இருக்கும். அங்கே போய் எங்களுடைய அன்னிக்கான பிளானை நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம். ஐலண்டுன்றதால இந்த மாதிரி தான் கண்டிப்பாக புக் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்பீட் போட்டில் கூப்பிட்டு போவாங்க. ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம அங்கே போயிட்டு ரீச் ஆயாச்சு. இது வந்து பேஸ் கேம்ப், ஓகேங்களா? இங்கேருந்து தான் ஸ்பீட் போட் வச்சு எல்லாரையும் ஐலண்ட்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. போனதுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். பேர் டிக்கெட் காமிச்சா ரெஜிஸ்டர் பண்ணி கையில் ஒரு பேண்டு கொடுத்துருவாங்க. குட்டி குட்டி பேட்சாக பிரிப்பாங்க. ஒவ்வொரு பேட்ச் ஒவ்வொரு ஸ்பீட் போட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் நீமோ டீம் அது ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர். இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட், அன்லிமிட்டெட் பஃபே, ஓகேங்களா? அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. Bumping, yeah. So because fast boat, bumping, and what happened? People get sick on the boat. People throw up on my boat. I don't need anyone to throw up on my boat, you know. So please take this one with you, okay? This one, if you sure you're gonna get sick, take now. Look at this one, the brake one, the spike here. Everywhere you go today, you will see sea urchin. Everywhere is. இப்படி தான் அவங்களுடைய இங்கிலீஷும் தாய் ஸ்லாங்லேயே பேசுவாங்க. பட் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது வந்து ஸ்விம்மிங் ஷூஸ், ஓகேங்களா? இது கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா ஐலண்ட்குள்ளே நம்ம ஸ்நார்க்லிங் பண்ணுவோம். ஸ்நார்க்லிங் பண்ணும்போது அந்த ஐலண்ட்குள்ளே ஒரு முள் மாதிரி ஒன்று இருக்கும். அது காலில் குத்துக்குச்சுன்னா அது எடுக்க முடியாது. அரௌண்ட் ஒரு 20 days வரைக்கும் அந்த கால்லேயே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷூஸ் மஸ்ட்டு. அப்புறம் ஸ்நார்க்லிங்க்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு ஒரு பைப், அது வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வச்சது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வாங்க வேணாம், அதுவே யூஸ் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். பட் அது தட் இஸ் நாட் சேஃப். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம தனியாக வாங்கணும். இது ரெண்டும் இந்த பேஸ் கேம்ப்லேயே வித்துட்ருப்பாங்க. பட் அங்கே காஸ்ட்லி. ஸோ நீங்கள் ஃபிஃபி ஐலண்ட் போகிறீங்கன்னா அதுக்கு முந்தானி நாள் நைட்டே லோக்கல் மார்க்கெட்டில், அங்கே நம்ம ரூம் பக்கத்துலலாம் நிறைய கடை இருக்கும், அங்கெல்லாம் இது சீப்பாக வித்துட்ருப்பாங்க, half the ரேட்க்கு. ஸோ அங்கே வாங்கிக்கோங்க. நாங்கள் பண்ண தப்பு, எங்களுக்கு இது தெரியல. ஸோ நாங்கள் அங்கே போய் டபுள் த ரேட் கொடுத்து வாங்கியிருந்தோம் போடுறதுக்காக. வாங்காமல் போய் மேனேஜ் பண்ணிக்கலான்னு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா எங்கள் போட்லேயே ஒரு 4 பேருக்கு அந்த முள்ளு குத்திருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பயங்கர வலி. மென்ஸ்க்கு தான் குத்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அந்த கிளிப்பிங்லாம் நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நாங்கள் போன ஸ்பீட் போட். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. மஸ்ட்டு லைஃப்பில் ஒரு முறையாவது இதெல்லாம் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபிஃபி ஐலண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டே போட்டில் போனது வந்து எங்களுக்கு முன்னாடி இடம் கிடைக்கல. ஸோ எங்களுக்கு பிடிச்ச இடத்துல எங்களால் உட்கார முடியல. நடுவில் தான் உட்காந்துருந்தோம். அண்ட் போட்டும் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. Easy name, right? Now you will see her. Easy name, Amy. Amy, please now remember Amy. Every day people like missing our boat because get to the wrong boat once. What happens if you get to the wrong boat? Now some boat we go to Phi Island. Now but some boat they're going far away. They're going to Bangkok Island. Far away from here. Now sir, please make sure you will get in the right boat once. எல்லாருமே சூப்பராக பார்த்துப்பாங்க. அந்த போட்டில் ஒரு 4 பேர் இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கவர் தான் வந்து எங்களுடைய மெயின் கைடு. அப்புறம் அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து நமக்கு ஃபோட்டோஸாக எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்களே வந்து வாலண்டியராக வந்து கொடுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களே கேட்டு எடுத்துக்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறமா நமக்கு போட்டு உள்ளேயே ட்ராவல் பண்ணும்போது கோக்கு, அப்புறம் வாட்டர், ஜூஸு, இது மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. அரௌண்ட் ஒரு 5 times கோக் கொடுத்தாங்க. நமக்கு அந்த லைக் போர் அடிக்கக்கூடாது ட்ராவல் அப்போ. அது மட்டும் இல்லாமல் பியூக்கிங்லாம் வரக்கூடாது, சீ சிக்னஸ் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் ரெஸ்ட் ரூமும் உள்ளேயே இருக்கும். ஸ்பீட் போட் இப்போ அவர் திறந்தது தான் ரெஸ்ட் ரூம். ஸோ நம்ம ரெஸ்ட் ரூமும் ஸ்பீட் போட் உள்ளேயே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அவ்வளோதான். இந்த போட் வந்துட்டு அரௌண்ட் ஒரு ½ an hour ட்ராவலில் ஃபஸ்ட் ஸ்பாட் போய் ரீச் ஆயாச்சு. இந்த ஃபிஃபி ஐலண்டுடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா 1300 baht பர் ஹெட். அந்த போட்லேயே இருக்கிறதுல விசாரித்தப்போ நாங்கள் மட்டும்தான் இவ்வளோ கம்மியாக அந்த இதை வாங்கியிருக்கோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் பார்கெயின் பண்ணதால் 1300க்கு கீழே வேறு யாருமே புக் பண்ணல. நிறைய பேர் 2000 ஆக்சுவலி அந்த டூர் புக் பண்ணுறோம் இல்லையா, அங்கே போயிட்டு அவங்க வந்து 2500லேருந்து ரேட்டு சொல்லுவாங்க. 3000 கூட சில பேர் சொல்லுவாங்க. பட் ஏமாந்து வாங்கிட்டா நம்ம லாஸு. குறைச்சி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குறைச்சி கேட்கணும். டிசம்பர் மந்த் நாங்கள் போயே 1300 baht நாங்கள் குறைச்சி கேட்டு வாங்கினோம். இன்கேஸ் நீங்கள் டிசம்பர் மந்த் இல்லாமல் சீசன் இல்லாமல் ஜான்லலாம் போனீங்கன்னா இன்னுமே குறைச்சி கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு புக் பண்ண தெரியல, அப்புறம் பார்கெயின் பண்ணி ரேட் ஃபிக்ஸ் பண்ண தெரியலன்னா என் ஹஸ்பண்டுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு
ஃபர்ஸ்ட் ஐலண்டுக்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் ஐலண்ட் வந்து மங்கி ஐலண்ட். So please don't try to breeding monkey someday. Don't try to touch monkey or don't try to hold monkey baby or no like call monkey here please monkey here take photo not a good idea. Then come to buy you. Okay, that's just take picture. இந்த மங்கி ஐலண்ட் வந்து ஃபுல்லாக சரவுண்டட் பை மங்கீஸ். நிறைய மங்கீஸ் இருக்கும், ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமான மங்கீஸ், எல்லாமே கடிச்சிரும். ஸோ அதுதான் அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தார் இறங்கிறதுக்கு முன்னாடி. நீங்கள் போயிட்டு மங்கிக்கு ஃபீட் பண்ணுறீங்க, எடுத்துகிட்டு என் தோல் மேலே உட்காரு அப்படி இப்படின்லாம் விளாண்டுட்டு இருக்காதிங்க, கடிச்சு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து 20 minutes கொடுத்தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு, சுற்றி பார்க்கறதுக்குலாம். ஏன் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நாள் ஃபுல்லாக நிறைய இந்த ஃபிஃபி ஐலாண்ட் பேக்கேஜில் நாங்கள் புக் பண்ண டூர் இடத்துல வந்து 7 இடம் வந்து கவர் பண்ணுறதா இருந்தாங்க. ஸோ 7மே இருட்டுறதுக்குள்ளே முடிக்கணும். அதனால ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம பார்த்து முடிச்சுட்டு நம்ம போட்டுக்கு திரும்ப ஏறிடணும். ஏறி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பாட் ஸ்நார்க்லிங்க்கு லைஃப் ஜாக்கெட் அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த பைப்பு அவங்களே கொடுத்துருவாங்க. பைப் எண்டில் அந்த பிளாக் கலரில் நம்ம வாய்க்குள்ளே போகிறது மட்டும் நம்ம வாங்கிக்கணும். இந்த இடத்துல தான் ஷூ வந்து யூஸ் பண்ணணும். உள்ளே குதிச்சிடலாம், அவ்வளோதான். அவங்க வந்து சும்மா மேலேருந்து பார்ப்பாங்க, ஏதாவது ஹெல்ப்னா அவங்க ஹெல்ப் பண்ணிப்பாங்க. எனக்கு பயம், நான் குதிக்கலே, ஹஸ்பண்ட் மட்டும் தான் குதிச்சு விளாண்டுட்டு இருந்தார். செம்ம க்ளீன் வாட்டர், உள்ளே இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் அப்படியே தெரிஞ்சுது. அண்ட் இவருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் போட்டில் இவருக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த முள்ளு குத்துச்சு. செம்ம வலி, மனுஷன் துடிச்சு போயிட்டார். அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தங்களுக்கும் அது கடிச்சிக்கிட்டே இருக்குது. அதாவது அந்த முள்ளு குத்துருச்சு. அரௌண்ட் ஒரு 4 பேருக்கு வந்துட்டு அந்த முள்ளு குத்தி, 4மே மென் தான், செம்மையாக அவஸ்தைப்பட்டாங்க. அப்புறம் ஸ்நார்க்லிங்க்கு வந்துட்டு ஒரு 1/2 hour கொடுத்துருந்தாங்க. 1/2 hour வந்து நம்ம ஸ்நார்க்கிள் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் திரும்ப போட்டுக்கு ஏறிட்டு 2 ஸ்பாட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்நார்க்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பசிங்கோல்னு சொல்லிட்டு 3rd ஸ்பாட் வந்துட்டு லஞ்ச் போயாச்சு. பஃபெட் லஞ்ச் தான். அரௌண்ட் ஒரு 20 items வச்சுருந்தாங்க பஃபெட்டில். பட் எங்களுக்கு எதுவுமே டேஸ்ட் செட் ஆகலை. ஸோ வெறும் எங்களுக்கு தேவையானது மட்டும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா 4th ஸ்பாட்க்கு போயாச்சு. 4th ஸ்பாட் தான் வந்துட்டு 2 ஆக்சுவலி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது. என்னென்னா, ஒன்று டெயில் போட், இன்னொன்று வந்துட்டு ஸ்கூபா டைவிங். ஸோ இந்த ரெண்டுமே யாராவது எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1 hour கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து டெயில் போட்டுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தோம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 baht. ஓகேங்களா, ஒரு போட்டுக்கு 1000 baht. ஸோ 2 பேருக்குமே சேர்த்து. இன்கேஸ் நமக்கு வேணாங்க, எங்களுக்கு அந்த பேக்கேஜில் இருக்கிறதே போதும் அப்படின்னா அவங்கள வந்துட்டு மெயின் ஸ்பீட் போட்லேயே விட்டுருவாங்க. இந்த டெயில் போட் வேணும் அப்படின்னு அவங்களுக்குலாம் டெயில் போட் ஒன்று கூப்பிட்டுட்டு வந்து எங்களெல்லாம் அந்த போட்டுக்கு மாற்றி விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே தான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸாக சூப்பராக வரும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் ஸ்நார்க்கிள் பண்ண விட்டுட்டாங்க. ஏன்னா 1 hour இந்த டைம் கொடுத்தாங்க இந்த டெயில் போட்டுக்கு. 1 hour அவங்க கூப்பிட்டு போன இடத்துல ஸ்நார்க்லிங் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஊரில் வந்து ஸ்ட்ரா போட்டு தான் தண்ணி குடிப்பாங்க. என்னுடைய போன vlogல என் ஹஸ்பண்ட் என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் நான் ஸ்ட்ரா போட்டு குடிச்சேன்னு. பட் ஆக்சுவலி எல்லா இடத்துலையுமே அங்கே தண்ணிக்கு ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த டெயில் போட் அப்புறம் ஸ்கூபா டைவிங்லாம் வேணான்னா நீங்கள் மெயின் போட்லேயே உட்காந்துருக்கலாம். அவங்க ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு ட்ரிங்க் கொடுப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறமா 5th ஸ்பாட் வந்துட்டு மாயா பே வந்தோம். ஸோ மாயா பே போகிறதுக்கு மெயின் ஐலாண்ட்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும். கொஞ்சம் தூரம் இந்த சென்ஸ் அது ஒரு 10 minutesனு வச்சுக்கோங்களேன். 10 minutes உள்ளே நடந்து போகணும். அங்கே இருக்க மரம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரூட்ஸே அப்படியே ரொம்ப திக்காக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த இடமே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் மாயா பேயோடைய வியூ. இது வந்து நான் பின்னாடி நின்று எடுத்தேன். நிறைய தமிழ் படம் வந்து இங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு இன்கேஸ் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு முன்னந்தி சாரில் அந்த சாங் மட்டும்தான் தெரியும். செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த பீச்சோட வாட்டர்லாம் அவ்வளோ கிளியராக இருக்கும். உள்ளே இருக்கிற திங்ஸ், ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நமக்கு வெளியே தெரியும். நல்ல ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் கலரில் ஒயிட் சாண்ட் பீச்னு சொல்லுவாங்களே, அது மாயா பீச்லேயும் ஒயிட் சாண்ட் பீச் தான் இருந்துச்சு. அண்ட் நமக்கு ரொம்ப உள்ளெல்லாம் போக விட மாட்டாங்க. அண்ட் இங்கே குளிக்கவும் அலௌட் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் நம்ம வந்து நின்று என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஆழமாக இருக்குமா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. அங்கே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆளுங்க நிற்பாங்க. ஸோ பின்னாடி வர சொல்லி ஒரு லைன் போட்டிருப்பாங்க. அந்த லைன் வரைக்கும் நம்ம நின்று என்ஜாய் பண்ணிக்கலாம். மாயா பே கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு 1 hour கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நம்ம வாக் பண்ணுறதுக்கே 10 minutes ஆகுமா. ஸோ 1 hour பக்கம் மாயா பேக்கு கொடுத்துருந்தாங்க. நல்லா சுற்றி பார்த்துட்டு உள்ளே ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு கேன்டீன்லாம் கூட இருக்கும். நமக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ அது முடிச்சுட்டு திரும்ப லாஸ்ட்டு ஸ்பாட் போயாச்சு. அது வந்துட்டு ஒரு பீச் மாதிரி. அங்கே தான் வந்து அரௌண்ட் ஒரு 3 hours வந்து விட்டுருந்தாங்க. அதோட பேக்கப். ஸோ லாஸ்ட் ஸ்பாட்டுன்றதால மற்ற டைம் எல்லாமே அங்கே விட்டாங்க. ஸ்பீட் போட்டில் போகிறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம ஜாலியாக இருக்கும்.
ஃபைனல் ஸ்பாட் அந்த பீச்லேயுமே 3 ஆக்டிவிட்டி இருந்துச்சு. அதாவது இந்த 3மே ஃப்ரீ தான். இந்த டோட்டல் ஃபீஃபி ஐலாண்ட்லேயே சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த டெயில் போட், அதுக்கப்புறமா ஸ்கூபா டைவிங் தான். எங்கள் போட்டில் யாருமே ஸ்கூபா டைவிங் போகலை. டெயில் போட் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 12 மெம்பர்ஸ் போயிருந்தோம். மற்றபடி எல்லாருமே அந்த நார்மல் போட்டில் இருந்தாங்க. நார்மல் போட்டில் நீங்கள் பே பண்ணி போவேணாம், நார்மலாக நம்ம ஸ்பீட் போட்டில் இருக்கிறப்பையும் ஸ்னார்க்லிங்க்கு விட்டுருவாங்க. இங்கே 3 ஆக்டிவிட்டி, அது வேண்டாம், அந்த ஆக்டிவிட்டீஸ் வேண்டாம் அப்படின்றவங்க சும்மா போய் சில் பண்ணலாம் பீச்சில் உட்காந்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஜக்கூசி ரைடு, அதுக்கப்புறம் ஒன்று வந்துட்டு பனானா போட் ரைடு, இன்னொன்று வந்துட்டு ரோபோட், நம்மளாக ரோ பண்ணிக்கிறது. இந்த 3ல் நாங்கள் அந்த ரோபோட் மட்டும்தான் பண்ணோம். ஏன்னா அதுவே எனக்கு செம்ம பயம். எங்கே இவர் வந்துட்டு என்னை வேணும்னே பழிவாங்க கடலை கமுத்தி விட்ருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப் ஜாக்கெட் வேறு இல்லை, இந்த போட்டில் தான் வச்சுட்டு வந்துட்டோம் தெரியாமல். ஸ்பீட் போட்டில் திரும்ப அங்கே வரைக்கும் போகணுன்னு சொல்லிட்டு சரி போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போது எங்கள் முன்னாடி வர கப்பல் எப்படி மூழ்கிட்டாங்க பாருங்கள். அது வேறு ஆழம் வேறு, அது அப்படியே கவுந்துரும். என்னாலாம் முடியாது, உங்களை நம்பி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஜக்கூசிலையும் பனானா போட்லேயும் போகல, சும்மா ரோபோட்டில் மட்டும் போயிட்டு இருந்தோம். இந்த 3மே வந்துட்டு 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க. 15 மினிட்ஸ் ஏன்னா எல்லாருமே பண்ணலும்ல, அதனால் மாற்றி சேம் போட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் 15 மினிட்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் போய் பீச்சில் உட்காந்துக்கலாம். இந்த பீச்சில் வந்துட்டு ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜும் இருந்துச்சு. அது செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே கடலில் வந்துட்டு கேன்லாம் வச்சு அந்த பிரிட்ஜு வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நடக்கவே செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் அந்த பிரிட்ஜு, அந்த தண்ணி படுறதால சூப்பராக இருந்துச்சு. அது அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ்லேயே உட்காந்துட்டோம். 3 hours டைம்ன்றதால நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. எந்த ஹரிபரியும் இல்லாமல் நல்லா அங்கே ஃப்ளோட்டிங் பீச்சில் போயிட்டு கடலுக்குள்ளே காலை விட்டுக்கிட்டு உட்காந்துட்டோம். நல்லா கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 hour பக்கம். சன்செட் வேறையா சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் ஸ்பாட்டிங்க தான். அண்ட் ஃபுல்லாக பின்னாடி கடைங்க இருக்கும். எல்லாமே லைக் ஸ்நாக்ஸ் தான் விற்கிறது, அதுக்கப்புறமா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. நம்ம போகிற எல்லா ஸ்பாட்லேயுமே மேக்ஸிமம் கடைங்களும் இருக்கும், ஷாப்பிங்கான திங்ஸும் இருக்கும், சாப்பிட்ற ஐட்டமும் இருக்கும். ஸோ அதெல்லாம் குறைச்சலே இல்லை. ரெஸ்ட் ரூமும் இருக்கும். ஃபைனலி அரௌண்ட் ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். பேக் டு போட் வந்தாச்சு. ஏன்னா நாங்கள் வந்து கடைசியாக இருந்த ஐலண்ட் வந்து கொஞ்சம் தூரம். ஸோ அங்கேருந்து ஒரு 1.5 hours நாங்கள் மெயின் இதுக்கு வரணும்னு சொல்லி அங்கே வந்ததுக்கப்புறமா அவங்க டின்னரும் கொடுத்தாங்க. நூடுல்ஸ் மாதிரி ஒன்று, அவங்க ஊறுது, அது நல்லாவே இல்லை. அப்புறம் நம்ம போகும்போது ஃபோட்டோஸ் தான் எடுப்பாங்க, அதெல்லாம் வந்து ஃப்ரேம் போட்டும் விற்றுட்ருந்தாங்க. அது வேணுன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா திரும்ப ரூம்க்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் திரும்ப பீச்சுக்கு கிளம்பியாச்சு. பக்கத்துலேயே பீச் இருக்கும், அதுக்கப்புறமா அந்த ஷாப்பிங் ஏரியாலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சுற்றி பார்க்க போயிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.